குட்டி கதை சொல்லவா? இது ஒரு புத்திசாலி முயலைப் பற்றிய கதை. புத்திசாலி முயலும் சிங்கமும். ஒரு பெரிய காட்டில் விக்ரம் என்ற ஒரு பலசாலியான சிங்கம் இருந்தது. அது கண்ணில் படும் விலங்குகளையெல்லாம் வேட்டையாடி வந்ததால் காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் பயந்து ஒரு முடிவு செய்தன. சிங்கத்திடம் சென்று, அரசே, நீங்கள் வேட்டையாட வேண்டாம், நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்கள் உணவிற்காக அனுப்பி வைக்கிறோம் என்று கூறின. சிங்கமும் ஒத்துக்கொண்டது. ஒருநாள் ஒரு சின்ன முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது மெதுவாக நடந்து சிங்கத்தின் குகைக்குச் சென்றது. பசியால் கோபமாக இருந்த சிங்கம், ஏன் இவ்வளவு தாமதம் என்று கர்ஜித்தது. அதற்கு முயல் பயப்படுவது போல நடித்து, அரசே, நான் வரும் வழியில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்று என்னை தடுத்து நிறுத்தியது. அதுதான் இந்த காட்டுக்கு ராஜா என்று சொல்கிறது என்றது. சிங்கத்திற்கு பயங்கர கோபம் வந்தது. எங்கே அந்த சிங்கம்? என்னிடம் காட்டு என்று கத்தியது. முயல் சிங்கத்தை ஒரு பழைய கிணற்றின் அருகில் அழைத்துச் சென்றது. இதோ இந்த கிணற்றுக்குள்தான் அந்த சிங்கம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அங்கே தண்ணீரில் அதன் பிம்பம் ரிஃப்ளெக்ஷன் தெரிந்தது. அதுதான் இன்னொரு சிங்கம் என்று நினைத்து அதனுடன் சண்டையிட கிணற்றுக்குள் குதித்தது. அதன் பிறகு அந்த சிங்கத்தால் வெளியே வரவே முடியவில்லை. முயல் தன் புத்தியால் காட்டிலிருந்த எல்லா விலங்குகளையும் காப்பாற்றியது. நீதி: பலத்தை விட புத்திசாலித்தனம்தான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அல்லது கேமிங் சம்பந்தமாக ஒரு ஆக்ஷன் கதை சொல்லட்டுமா?